AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இன்று மனிதர்களின் நடவடிக்கைகளை எளிமைப்படுத்துவதில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. ஒரு சராசரி மனிதன் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விலும் AI பெரிய திருப்பத்தை கொண்டு வரும் என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் திரைக்கு வந்துள்ளது உள்நாட்டு திரைப்படமான சைட் அண்ட் சவுண்ட் இன் லவ். ஆண்டாள் திரைப்படம் மூலம் நாட்டில் நன்கு அறியப்பட்ட சந்தோஷ் கேசவன் இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இவர் கோங் ஃபெலினா உட்பட 7 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பார்வையற்ற ஓர் ஆணுக்கும் வாய் பேச முடியாத ஒரு பெண்ணுக்கும் இடையில் மலரும் காதலையும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளும் முறைகளையும் கருவாக கொண்டு இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக சந்தோஷ் தெரிவித்தார். தங்களுக்குள் குறைகள் இருந்தாலும் AI உதவியுடன் சராசரி மனிதர்களைப் போன்று இயல்பு வாழ்க்கையை தொடர முடியும் என்பதை இப்படத்தின் முன்னணி கதாபாத்திரங்கள் உணர்த்துவதாக அவர் கூறினார். இவங்க வாழ்க்கையில கண்ணு தெரியாத ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பேச்சு முடியாத ஒரு பொண்ணோட ஆளுங்களோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் அது உறுதுணையா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிறது. அது நான் உணர்ந்து ரிசர்ச் பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். லிமிட்டேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தால் கூடயும் அவங்க எப்படி இன்னைய காலகட்டத்தில் டெக்னாலஜி எவல்யூஷனில் எப்படி அது சாத்தியமாச்சு. அதுதான் பார்வையின் மொழி சைட் அண்ட் சவுண்டோட கதை. ஏப்ரல் 17ஆம் தேதி வெளியீடு கண்ட சைட் அண்ட் சவுண்ட் இன் லவ் திரைப்படம் நாடு தழுவிய அளவில் 25 திரையரங்களில் ஒளிபரப்பப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் இத்திரைப்படத்திற்கு மக்களின் ஆதரவும் கருத்துகளும் சிறப்பாக இருந்ததாக கூறிய சந்தோஷ், அது அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் உள்ளூர் கலைஞர்களுக்கும் ஊக்குவிப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். மலேசியா படம் நம்ம கதை நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கதை கொடுக்கலாம் சொன்ன முயற்சி தான் இது கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறணும். ஏன்னா அடுத்தடுத்த ஃபிலிம் மேக்கர்ஸ் மலேசியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் இதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நிறைய பேர் இந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஃபீல் குட், ரொம்ப சண்டை படம் நடுவில் ஒரு ஒரு ப்ரீஸியான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி கிடைச்சிச்சுன்னு கேட்கும்போது as a மேக்கர்ஸ் நாங்கள் ஹாப்பியா இருக்கும். இப்படத்தில் முன்னணி கதாபாத்திரங்களின் நடிப்பிற்கு இசையமைப்பாளர் ஜெயின் பாடல்களும் பின்னணி இசையும் உயிர் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இத்திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்னதாக பார்வையற்ற நபர்களையும் சந்தித்து சில அனுபவங்களை கற்றுக்கொண்டதாக கதாநாயகர் அருண் குமரன் தெரிவித்தார். இந்த மாதிரி ஸ்டார்கட் டிசீஸ் உள்ளவங்க இப்போ நடுவில் இந்த விஷன் தெரியாது, சுற்றி கொஞ்சம் பிளராக தெரியும் இல்லையா. ஸோ படம் ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு நானே ஒரு ஸ்பெஷல் டிண்ட் நான் போட்டுக்குவேன். முன்னுக்கு எனக்கு தெரியல, சைடில் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு நானே நினச்சிக்குவேன் ஷூட்டுக்கு போகிறப்பெல்லாம். ஸோ ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு டேக்லையும் அந்த இது கண்ணு முன்னாடி அப்படி வந்தால் தான் நம்மளால் அந்த கேரக்டரில் இருக்க முடியும். ஸோ அதை விட்டு ஒரு செகண்ட் கூட அதை விட்டு நகரக்கூடாது. அப்படி நகர்ந்துட்டோம்னா கேரக்டர் விட்டு கொஞ்சம் வெளியாகும். அது ஆப்வியஸ்லி ஸ்க்ரீன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது இந்த ரோலை. இன்றைய காலகட்டத்தில் கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு பல இளைஞர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். அதற்கு கடினமாக உழைப்பை வெளிப்படுத்துவதோடு நடிப்பு தொடர்பான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அருண் குமரன். பட் ஒரு ரோல் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ரோலை நம்ம எவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது எப்படி உள்வாங்குறோம், அதுக்கான உழைப்புகளும் நம்ம போட்டாகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் சினிமா துறையில் நிலைச்சி நிற்க முடியும். அண்டு நிறைய விஷயங்கள் அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொது அறிவும் சரி. அண்டு ஒரு ரோல் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உழைப்பு போட்டால் தான் அவங்களால ஒரு சஸ்டெயினபிளான ஒரு ஜாப் அவங்க வச்சுக்க முடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். இகி அண்ட் ஜானு டாக்கீஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான இத்திரைப்படத்தில் அருண் குமரன், ரூபினி கிருஷ்ணன், ஷர்மினி, ஷாமினி உட்பட மேலும் பல மலேசிய கலைஞர்கள் நடித்துள்ளனர்.